ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா எப்போ பார்த்தாலும் ஃபங்க்ஷன் வீடியோ தான் போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. ஒரு நாளைக்கு 8-9 முகூர்த்தம் இருக்கும். அதனால தான் அடிக்கடி வந்து ஃபங்க்ஷன் வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் எங்கே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, என்னோடய அக்காவோட அத்தா மகனுக்கு இன்றைக்கி கல்யாணம். அங்கே தான் வந்திருந்தோம். வந்ததுமே பார்த்திங்கன்னா, நம்ம மேக்கப் கலையிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு அப்படியே திரும்பும்போது அண்ணன் மகளும் வந்திருந்தா. சரின்னு அவளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அப்படியே சாப்பிட்லான்னு வந்தோம். கொஞ்சம் நேரம் கச்சேரி பார்த்தோம். பார்த்துட்டு இங்கே சாப்பிட வரலாம் அப்படின்ட்டு வரும்போது பயங்கர க்ரௌடு, பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. பார்க்கவே பாருங்கள், அவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம். எங்களுக்கு முன்னாடி வந்தவங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிராண்டாக வச்சுருந்தாங்க, கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன ஊர் தான், ஆனால் வந்து ஃபங்க்ஷன் வந்து இங்கேயே கிராண்டாக எப்போவுமே நடக்கும். இந்த ஊரில் வைக்கிறவங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து நல்ல கூட்டமாக இருந்துச்சு. அக்கா வந்து டக்குன்னு எங்களை வெயிட் பண்ண விடாமல் டக்குன்னு எங்கேயோ இருந்து 2 பெஞ்சு எடுத்துகிட்டு போட்டு உடனே எங்களை சாப்பிட உட்கார வச்சுட்டா. ஃபஸ்ட்டு அண்ணன் மக வந்து சாப்பிட்டுட்டு அவளும் ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு. நாங்கள் அதே பந்தியில் சாப்பிட உட்காந்துட்டோம். இன்றைக்கி சாப்பாடு வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அவியல், பொரியல், ஊறுகாய், அப்புறம் பச்சடி, சிக்கன் கிரேவி இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா ஜம்முன்னு சாப்பிட்டாச்சு. வயிற்றுக்கு சாப்பிட்டுட்டு சரி எனக்கு கொஞ்சம் நேரம் கச்சேரி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு கச்சேரி தான் பார்த்துட்டு இருந்தோம். அக்கா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே பிஸியாக இருந்தா. அவள் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு கல்யாணம் அப்படிங்கிறதுனால அவள் வந்து கையிலேயே அவளை பிடிக்க முடியல, அவளையும் பிடிக்க முடியல, அக்கா பொண்ணையும் பிடிக்க முடியல. அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க 2 பேருமே. ஏன்னா அவங்க வீட்டு சைடு ரிலேட்டிவ் வந்து விசாரிக்கணும், அப்புறம் எங்கள் வீட்டு சைடு இருந்து வர்றவங்களையும் விசாரிக்கணும். எங்கள் ஊர்லேருந்தும் நிறைய பேர் வந்திருந்தோம். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு. அதனால் எங்கள் வீட்டு சைடு உள்ளவங்களாம் வந்து வந்துக்கிட்டு போயிட்டாங்க. நான் தான் கடைசியாக வந்திருந்தேன். அப்புறம் நிறைய பேர் விசாரிக்கணுமா, அதனால் அவள் வந்து அதில் வந்து விசாரிக்கிறதுலே ரொம்ப பிஸியாக இருந்தா. சரி அக்கா வந்து பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் கச்சேரி பார்க்கலான்னு இங்கே வந்திருந்தேன். இங்கே வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட தம்பி ஒருத்தன் இருந்தான். அவன் பையனை வச்சுட்டு இருந்தான். பையன்கிட்ட கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு அந்த பையன்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி. அந்த பையன்கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். என்னை அக்கா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பலான்னு வரும்போது அக்கா சாப்பிட உட்காந்துட்டான். அக்கா பையன் வந்து என்னை விடவே இல்லை, கையை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தான் ரொம்ப நேரமாக. நான் கிளம்புறேன்டா விடுறா அப்படின்னு என் கையை பிடிச்சி வச்சுட்டு விடவே இல்லையே. அப்புறம் ஃபைனலாக என் கையை பிடிச்சி முத்திக்கிட்டே இருந்தான். அப்புறம் நீ வரியான்னு கேட்டேன். இல்லை நீ இல்லைன்னு சொல்லிட்டான், வரலன்னு சொல்லிட்டான். அவங்க அம்மாவை விட்டுட்டு அவன் எங்கேயுமே வரமாட்டான். அதனால் சரி நீ இரு, நான் சித்தி கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வரும்போதே பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் வந்து வெளியில் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. பாப்கார்னு, பஞ்சு மிட்டாய் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் பாப்கார்ன் மட்டும் வாங்கிட்டு கிளம்பும்போது என்னோடய சப்ஸ்கிரைபர் அக்கா ஒரு பொண்ணு பார்த்தா. அவள் பார்த்ததும் அக்கா நான் உங்கள் வீடியோலாம் ரெகுலராக பார்ப்பேன், உங்கள் லைவெல்லாம் கூட வந்திருக்கேன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவட்ட பேசிவிட்டு கிளம்பும்போது அக்கா வீட்டு பக்கத்தில் இந்த பேனர் வச்சுருந்தாங்க. அக்கா ஃபேமிலியோடு இருந்தா அந்த பேனர் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா ஊர் பக்கத்தில் வந்து வடக்கன்குளம் இருக்குது. அங்கே வந்து சித்திரை திருவிழா நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10வது நாள் திருவிழா. நாங்கள் இங்கே வந்து வருஷம் வருவோம். இன்றைக்கி 10ஆம் திருவிழா. நான் வந்து காலையிலே என் பசங்கக்கிட்ட தெரியாமல் சொல்லிட்டேன், இன்றைக்கி திருவிழா பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு. 2 நாளாகவே சொல்லியிருந்தேன். இந்த பசங்க வந்து 2 நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக வந்து இன்றைக்கி கடைசி நாள் திருவிழா, அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி கூட்டிகிட்டு போயே ஆகணுன்ட்டாங்க. நான் வேறு வாயை வச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்லாமல் பெரியம்மா வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வர்ற வழியிலே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா விடவே மாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி கோயிலுக்கு போயே ஆகணும்னு. அப்புறம் பசங்களுக்கு வந்து லீவ் விட்டாங்களா, பசங்களையும் எங்கேயுமே அதிகமாக கூட்டிகிட்டு போகலை. அதனால் சரின்ட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தோம். கோயிலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிட்டதுனால கோயிலுக்கு உள்ளெல்லாம் போய் வீடியோ உள்ளெல்லாம் போகலை, சாமி கும்பிடலாம் போகலை. வெளியே இருந்து கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். கரகாட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கோயில் முன்னாடியே பார்த்திங்கன்னா கரகாட்டம் வருஷம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரகாட்டம் நடக்கும். கோயில் முன்னாடி கரகாட்டம் நடந்துட்டு இருந்து அப்புறம் அந்த பக்கம் அன்னதானம் நடந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வெளியிலேருந்து கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம்.
அப்புறம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா வாகனம்லாம் வந்து இன்றைக்கி வந்து தேர் இழுப்பாங்க இல்லையா, அதனால் ஒரு பக்கம் வந்து தேர் வந்து அலங்கரிச்சிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து வாகனம் வந்து சாமி வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு வந்து வெளியில் சும்மா இப்போ இன்னைக்கு கடையெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். எங்கே பார்த்தாலும் எங்கள் ஊருக்காரவங்களாக தான் நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர் ஃபுல்லாகவுமே இங்கே தான் இருந்திருக்கும் போல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான். நான் வந்து கொஞ்சம் எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சி. இது எடுத்து கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே இருக்கும். ஃபைனலாக இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி. அப்புறம் வந்து அப்படியே சுற்றிட்டு வரும்போது பிள்ளைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. என்னோடய பொண்ணு வந்து எப்போவுமே அவளுக்கு ஃபேவரெட் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் தான். அவளுக்கு மஷ்ரூம் வாங்கிட்டு காலிஃப்ளவர் பக்கோடாலாம் வாங்கிட்டு, என் பையனுக்கு வந்து குலுக்கி சர்பத்து கேட்டான், அதெல்லாம் வாங்கிட்டு சரி வந்து ஸ்நாக்ஸ் வந்து டேஸ்ட் பார்க்கலான்னு வாயில் வச்சா பயங்கர சூடு, வாயே அவந்திரம் போல் அப்படி இருந்துச்சு. அவசரத்தில் வாயில் வச்சுட்டு அப்புறம் சுட்டுருச்சு நல்லா. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்க்கலான்னு வரும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம சொந்தக்கார அக்கா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட தான் கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் இன்றைக்கி எங்கள் ஊருக்காரவங்க இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வெளியூர் ஆட்கள்லாம் ரொம்ப வர மாட்டாங்க. எங்கள் ஊருக்காரவங்க, அப்புறம் வெளியில் நம்ம ஊர்லேருந்து வெளியே கட்டி கொடுத்துருக்கோம்ல அந்த பிள்ளைங்க, அவங்க ரிலேட்டிவ் அந்த மாதிரி தான் வருவாங்க. ஆனால் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா வடக்கன்குளத்தில் அதை சுற்றி இருக்க ஊருக்காரவங்க எல்லாருமே இங்கே வருவாங்க. நிறைய பேரை பார்த்தேன் எங்கள் ஊருக்காரவங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் நம்ம ஊருக்காரவங்க இந்த திருவிழாவுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமக்கு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் இந்த திருவிழாவுக்கு அந்த அக்கா கிட்டே பேசிக்கிட்டு கனி ஆட்டம்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் இல்லை, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வேலை விஷயமாக ஒரு பக்கத்து ஊருக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு அக்கா வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த அக்காவை இன்றைக்கி பார்த்தோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் பார்த்ததுமே அந்த அக்காவுக்கு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அந்த அக்கா வந்து கடைசி வரை என்னை கண்டே பிடிக்கல. அப்புறம் நானாக தான் அடையாளம் சொன்னேன். அந்த அக்கா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நான் என்னோடய நம்பர் வாங்கிக்கிட்டாங்க, அவங்க நம்பரை கொடுத்தாங்க. அந்த அக்காவை வந்து ஷார்ட்ஸில் போடுறேன், இந்த லாங் வீடியோவில் எடுக்கலை. அப்புறம் கடைசி வரைக்கும் நான் ஃபேன்சி பொருள் ஒன்று கூட வாங்கலை. எல்லா வாட்டியும் நிறைய பொருள் வாங்குவேன். இந்த வாட்டி ஹஸ்பண்ட் வந்து டைம் ஆகுது, எனக்கு தூக்கம் வருது, போகலான்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் கிளம்பிட்டோம். அப்புறம் வந்து நீங்கள் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேரோட்டமாக க்ரௌடு வந்து அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் இங்கே ராட்டெல்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் வீடியோ எடுத்துருந்தோம். எல்லா வருஷமும் பிள்ளைங்களாம் ராட்டெல்லாம் ஆட வச்சு இங்கே இந்த ஜம்மிங்லலாம் விளையாட வச்சு தான் கூட்டிகிட்டு போவோம். இந்த வாட்டி டைம் ஆனதுனால ஹஸ்பண்ட் வந்து காலையிலே தோட்டத்துக்கு போகிறதுக்கு 5 மணிக்கே எழுந்திரிச்சிருவாங்களா, அதனால் அவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இப்போ கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.